வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. பொதுவா நம்ம காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட் போறோம்னு வச்சுக்கோங்களேன். காய்கறிலாம் வாங்கும்போது நமக்கு ஒரு பிளான் இருக்கும். இந்த காய் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம், அது செய்யலாம், இது வாங்குவோம் அப்படின்னு. இந்த பிளானே இல்லாம என்ன பண்ணுவோம், லெமன் வாங்கிட்டு வந்துருவோம். சரி, எதுக்காவது இருக்கட்டும், யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். நிறைய டயத்துல பாத்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆகும், காஞ்சி போகும். இல்ல கட் பண்ணி வைப்போம், ஒரு மூடி யூஸ் பண்ணுவோம், ஒரு மூடி காஞ்சி போகும். ஸோ இந்த மாதிரி வேஸ்டார லெமன் பார்க்கும்போது நமக்கு ஒரு கில்ட்டியா இருக்கும், ஐயோ பணத்தை இப்படி வேஸ்ட் பண்றோமே அப்படின்னு. இனி அந்த கில்ட்டியே வேண்டாம். அந்த மாதிரி காஞ்சி போற வேஸ்டார லெமன் வச்சு சூப்பரான ஒரு டிஷ் வாஷிங் லிக்விட் நம்ம பண்ணலாம். இந்த டிஷ் வாஷிங் அப்படின்னு சொல்ல முடியாது, மல்டி பர்பஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கேஸ் ஸ்டவ், ஷிங்க்கு, மைக்ரோ ஓவன், உள்ளெல்லாம் கிளீன் பண்றதுக்கு, கிச்சன் டாப் கிளீன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் வேஸ்டார ஒரு எலுமிச்சம்பழத்துல நல்லா வந்து ஒரு எக்கானமியா ஒரு டிஷ் வாஷிங் லிக்விட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது யூஸ் பண்றதுனால கைகளுக்கு எதுவும் பாதிப்பும் இருக்காது, அதே நேரம் ரொம்ப சிக்கனமாகவும் இருக்கும். இந்த டிஷ் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணி எல்லா விதமான பாத்திரமும் நம்ம தேய்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாத்திரம் தேய்ச்சி காமிக்கிறேன், நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் இந்த லிக்விட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த லிக்விடை யூஸ் பண்ணி ரெகுலரா தயிர் வர குத்துற மண் பாத்திரம், கண்ணாடி பாத்திரம், இரும்பு பாத்திரம், பால் காய்ச்சுற அந்த பாத்திரம், எண்ணெய் பிசுக்கிருக்கிற இந்த கடாயி, குக்கர், நம்ம இப்போ வந்து லிக்விட் ரெடி பண்ணோம் இல்லையா அந்த குக்கர் நான் தேய்க்க எடுத்துட்டு இருக்கேன். காப்பர், பித்தளை, இது வந்து ரொம்ப பழசு, எந்த அளவுக்கு நம்ம போகுது அப்படின்னு பார்க்கலாம். பிளாஸ்டிக், இந்த மாதிரி எல்லாமே நம்ம தேய்ச்சி பார்க்கலாம். பாத்திரம் தேய்க்கிறதுக்கு நார் எடுத்துட்டு இருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா டிஷ் வாஷிங் லிக்விடு, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தயிர் வர ஊற்றுற மண் பாத்திரம், இதை தேய்க்கலாம். தண்ணி வச்சு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து தேய்ச்சிக்கலாம் பாருங்கள். அதாவது இந்த லிக்விட் யூஸ் பண்ணி எந்த பாத்திரமாக இருந்தாலும் தேய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் உங்களுக்கு எல்லா பாத்திரமுமே இன்னைக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நீட்டாக தேய்ச்சாச்சு. வாஷ் பண்ணியும் காமிக்கிறேன். பாருங்கள், க்ளீனாக போயிடுச்சு. அடுத்தது வந்து கண்ணாடி பாத்திரம், இதுவும் தேய்க்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம இதில் ஆல்ரெடி லிக்விட் எடுத்தோம் இல்லையா, அது இருக்கு, அதனால திரும்பி நான் லிக்விட் எடுத்துக்கல. வாஷ் பண்ணியும் காமிச்சிடுறேன். பாருங்க, நல்லா கிளீனா போயிடுச்சு, பளிச்சுன்னு இருக்கு பாத்திரம். இப்போ வந்து இந்த எண்ணெய் கடாய் தேய்க்க போறேன். இதுக்கு வந்து லிக்விட் தேவைப்படுது. நான் அது கொஞ்சம் லிக்விட் வந்து இதில் எடுத்துட்டு இருக்கேன். எப்பயும் நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தான். பாருங்க, எண்ணெய் பிசுக்கும் ஃபுல்லாக போயிடுச்சு. பின்னாடியும் வந்து தேய்ச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா கம்பி ப்ரஷ் வச்சு நம்ம தேய்ச்சோம்னா இந்த கருப்பு கூட போயிடும். ஆனால் இந்த காப்பரோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடுச்சு. இதே நான் இப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, எண்ணெய் பிசுக்கு ஃபுல்லாக போயிடுச்சு. பின்னாடியும் வந்து இந்த காப்பர் வந்து கலர் நல்லா வந்திருக்கு. இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெட்டல் ப்ரஷ் வச்சு கொஞ்சம் நம்ம அழுத்தி தேய்ச்சோம்னா இதுவும் போயிடும். இது வந்து பால் பாத்திரம். பால் பாத்திரம் நமக்கு தேய்க்கிறதும் கஷ்டம் தான் இல்லையா. இந்த பாருங்க, நல்லா அப்படி பால் காய்ச்சினது பிசுக்கு இப்படி ஒட்டி இருக்கு. இப்போ நம்ம டிஷ் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணி இந்த பால் பாத்திரமும் நம்ம தேய்ச்சிடலாம். நான் கொஞ்சம் லிக்விட் எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, பால் பாத்திரமும் நல்லா உள்ளேயும் வெளியிலையும் நல்லா தேய்ச்சாச்சு. இதையும் நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க பாருங்க, ஃபுல்லா இங்க வந்து பால் இது ஒட்டி இருந்தது இல்லையா, எல்லாம் கிளீனா போயிடுச்சு. பாருங்க, நீட்டா இருக்கு. இங்கேயும் நல்லா பளிச்சுன்னு இருக்கு. அடுத்தது இரும்பு, தாளிக்கிற கரண்டி, இதையும் நம்ம இந்த லிக்விட் வச்சு தேய்ச்சிடலாம். தாளிக்கிற கரண்டி அப்படின்னாலே நமக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்கும் இல்லையா, அந்த எண்ணெய் பிசுக்கையும் வந்து நம்ம டிஷ் வாஷிங் லிக்விட் நீட்டாக க்ளீன் பண்ணிடும். அது க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, க்ளீனாக அப்படி கொஞ்சம் கூட பிசு பிசுப்பே இல்லை, நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. பிளாஸ்டிக்கும் ஈஸியாக தேய்ச்சிடலாம், அதுவும் நான் தேய்ச்சி காமிக்கிறேன். பாருங்க, பிளாஸ்டிக் பக்கெட்டும் தேய்ச்சாச்சு. இது நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். அதாவது எல்லா மெட்டலுமே நம்ம இதில் இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க விரும்புகிறேன். எல்லா விதமான அழுக்கும் பிசுக்கும் நல்லா நீட்டாக போயிடும். பாருங்க, பக்கெட் நல்லா உள்ளேயும் வெளியிலையும் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. குக்கர் வந்து க்ளீனாகவே இருக்குது, ஏன்னா நம்ம இந்த லிக்விட் வந்து இதில் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். அது வாஷ் பண்ணுறதுக்காக தான் நான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு நம்ம அந்த லிக்விட் இதில் ப்ரிப்பேர் பண்ணதுலேயே இதில் இருக்கிற கரையெல்லாம் போய் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இதையும் வந்து தேய்ச்சிடலாம். தேய்க்கிறதுக்கு நான் லிக்விட் கூட எடுத்துக்கல, நான் இதுலேயே லிக்விட் இருக்கிறதுனால அப்படியே வந்து தேய்ச்சிடுறேன்.
இங்கே பின்னாடி மட்டும் கொஞ்சம் அழுக்கு இருக்குது பாருங்கள். இதை நான் தேய்ச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், பின்னாடி கொஞ்சம் கருப்பாக இருந்தது இல்லையா, அதுவும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன் கொஞ்சம் கருப்பாக இருக்குது அப்படிங்கிறத. இப்போ ஃபுல்லாக போயிடுச்சு பாருங்கள். இப்போ குக்கரை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குது. உள்ளேயும் க்ளீனாக இருக்குது, பின்னாடியும் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த பித்தளை பக்கெட் பாருங்கள், இது ரொம்ப வருஷமாகவே லாஃப்டில் இருக்குது. யூஸ் பண்ணுறதில்ல நான், ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை நம்ம தேய்ச்சி பார்க்கலாம். இந்த பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதை நம்ம எப்பயும் பாத்திரம் தேய்க்கிற மாதிரி தேய்க்க வேண்டியதுதான். பாருங்கள், தேய்க்க ஆரம்பிச்சதுமே இந்த பளிச்சுன்னு வருது பார்த்தீங்களா? பாருங்கள், தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? சரிங்க, ஒரு சைடு மட்டும் நான் தேய்ச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கொஞ்சம் மட்டும் நான் சும்மா லேசாக தேய்ச்சிருக்கேன். இந்த அழுக்கெல்லாம் கூட போயிடும். இருந்தாலும் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க எப்படி பளிச்சுன்னு இருக்கு. ஆக்சுவலாக எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது. இருக்கிறதுலே வந்து பித்தளை பாத்திரம் தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதுவும் இந்த மாதிரி பல வருஷமா யூஸ் பண்ணாத ஒரு பாத்திரம். இந்த அளவுக்கு அழுக்கா இருந்த பாத்திரத்தை நம்ம லேசா தேய்ச்சதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கொஞ்ச நேரம் தேய்ச்சோம் அப்படின்னா நல்லா புதுசு மாதிரி இது வந்துடும். ஃபுல்லாக உங்களுக்கு தேய்ச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ப்ரெஷ் கூட பார்த்தீங்கன்னா சாஃப்டான ப்ரெஷ் தான், ரஃப்பான ப்ரெஷ் கிடையாது. ஏன்னா இந்த கிளாஸ் எல்லாம் தேய்ச்சோம் இல்லையா, மண் பாத்திரம், அதனால நான் ரஃப்பாக எடுத்துக்கல. ப்ரெஷ் தான் நான் அந்த பித்தளை பாத்திரத்துக்கும் வந்து யூஸ் பண்ணுறேன். பாருங்க, லேசாக தேய்ச்சதுக்கே எவ்வளோ நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த சைடும் க்ளீன் பண்ணிட்டோம் முன்னாடியே. நம்ம இந்த சைடும் பாருங்க க்ளீன் ஆயிடுச்சு. பாருங்க நல்லா தேய்ச்சாச்சு. வாஷ் பண்ணியும் காமிக்கிறேன். எவ்வளோ கருப்பாக இருந்தது பாருங்க, எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது வந்து இந்த பற்ற வச்சிருப்பாங்க இல்லையா, இந்த புடி, இந்த ஜாயிண்ட், அதனால இந்த கரை தெரியுது. மற்றபடி இந்த கேப்ல இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடுச்சு பாருங்க. அழுக்குமே நீட்டாக போயிடுச்சு. அடுத்தது வந்து இந்த காப்பர் சொம்பு வந்து தேய்ச்சி பார்க்கலாம். இந்த சுண்ணாம்பு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து போகாது. மற்றபடி இந்த சொம்பு வந்து நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். நம்ம தேய்ச்சி பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம டிஷ்வாஷிங் லிக்விடை இதில் எடுத்துக்கிறேன். இதுவும் அதே மாதிரி பாதி தேய்ச்சி காமிக்கிறேன், பாதி அப்படியே காமிக்கிறேன். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். பாருங்க, இந்த போர்ஷன் மட்டும் நான் தேய்ச்சிருக்கேன். இதை வாஷ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இவ்வளோ அழுக்காக இருக்கு. இதை வந்து நம்ம தேய்ச்சிருக்கோம். இது இப்போ நம்ம பார்க்கலாம். வாஷ் பண்ணோன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். பாருங்க எவ்வளோ பளிச்சுன்னு வந்திருக்கு. தேய்க்காத போர்ஷன் பாருங்க எவ்வளோ வந்து அழுக்கா இருக்கு. இப்போ இதை ஃபுல்லாகவே நான் தேய்ச்சி காமிக்கிறேன். பாருங்க, ஃபுல்லாக தேய்ச்சிட்டேன். நல்லா வந்து பளிச்சுன்னு க்ளீனாக ஆயிடுச்சு. உள்ளேயும் பாருங்க நல்லா க்ளீனாக இருக்கு, வெளியிலையும் நல்லா க்ளீனாக இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற ப்ரெஷ்ஷு, அப்படி இல்லைன்னா மெட்டல் ப்ரெஷ் வச்சுருந்தா கூட அதை கூட நம்ம வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை நான் வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்கு. கொஞ்சம் கூட கரை இல்லை பாருங்க. ஈஸியாக தேய்ச்சிட்டோம். உள்ளேயும் நல்லா க்ளீனாக இருக்கு, வெளியிலையும் வந்து நல்லா க்ளீனாக இருக்கு. பித்தளை காப்பர் பாத்திரம் தேய்ச்சாச்சு அப்படின்னாலே மற்ற எந்த பாத்திரமே நம்ம அந்த லிக்விடை யூஸ் பண்ணி தேய்ச்சிட முடியும். ரொம்ப ஈஸி. பாருங்க எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு போயிருக்கு. எங்கேயுமே கரைகிற எதுவுமே இல்லை. இந்த லிக்விட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். லெமன் பாருங்க இந்த அளவுக்கு காஞ்சி போயிருக்கு. இப்படி புழிஞ்சதுக்கப்புறம் வெறும் தோல் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம் இல்லையா. இதை தூக்கி போடாமல் அழகாக வந்து நம்ம இந்த லிக்விடுக்கு யூஸ் பண்ணிடலாம். குக்கரை எடுத்துகிட்டு அதை நம்ம கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி பிடிச்சா போதும். இந்த மாதிரி கட் பண்ணி போட முடிஞ்சால் கட் பண்ணி போடலாம். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கெட்டியாக ஹார்டாக இருக்குது. இது கட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். அதை வந்து நான் அப்படியே போட்டுற போகிறேன். சாஃப்டாக இருக்கிறத மட்டும் இப்படி கொஞ்சம் 2 பீஸாக முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த காஞ்சது எல்லாமே கட் பண்ணி போட்டாச்சு. இந்த ஜூஸ் புழிஞ்சது, இந்த தோல் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, வேஸ்ட்டாகிறது, இதையும் வந்து இதுக்குள்ளே போட்டுடலாம். பாருங்கள், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் ஒரு 10-15 எலுமிச்சம்பழம், அது எல்லாமே வாடினது தான். அந்த குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். குக்கர் 3 விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. குக்கர் திறந்து பார்த்துலாம். லெமன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. குக்கரில் வச்சுட்டோம் இல்லையா. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இதே வந்து இதே லெமன் வாசனை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா இதில் இருக்கிற ஜூஸ் கூட வந்து கீழே இறங்கிடும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி இந்த தண்ணி ஃபுல்லாக எடுத்தாச்சு.
இப்போ இந்த பீல் இருக்குல்ல, இந்த சக்கை மாதிரி இருக்கு இல்லையா, இதை நம்ம மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா இந்த லெமன் ஜூஸ் அதில் இருந்தால் ஜூஸ் ஃபுல்லாக நல்லா வந்துருச்சு. இந்த கலர் பாருங்கள். நம்ம ஃபில்டர் பண்ண தண்ணியை குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து மிக்சியில் தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன் அரைக்கும் போது. இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணிப்போம். நம்ம ஆல்ரெடி குக்கரில் அந்த பாயில் பண்ண தண்ணியை வச்சுருக்கோம். அதுலேயே வந்து இந்த லெமன் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுருவோம். இதுலேயே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கரண்டியால் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சக்கை ஃபுல்லாக நமக்கு இந்த ஃபில்டரில் தங்கிடும். ஜூஸ் மட்டும் அடியில் இறங்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே வந்தோம்னா இந்த லிக்விடை ஃபுல்லாக நம்ம குக்கரில் எடுத்துக்கலாம். இந்த வேஸ்டான பல்ப்பு சக்கை இருக்கு இல்லையா, வடிகட்டிலே தங்கிடும். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் இருக்கிற லிக்விட் ஃபுல்லாக நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. வெறும் சக்கை மட்டும் நமக்கு இதில் இருக்குது. இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். எல்லாத்தையும் ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ இது இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ இந்த லிக்விடில் ஒரு 50 கிராம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் பார்த்தேன் 50 கிராம் இருக்குது. இப்போ கையால் கைப்பிடி நான் போட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா என் கையில் வந்து ஃபுல்லாக கை ஃபுல்லாக இருக்குது. இந்த அளவு எடுத்துக்கலாம். இல்லைன்னா வெயிட் போட்டு நீங்கள் 50 கிராம் கூட எடுத்துக்கலாம். இது வந்து 1 லிட்டருக்காக இந்த கல்லுப்பை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நம்ம இது கொஞ்சம் நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா இது கொஞ்சம் கொதிக்க வச்சா நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா திக்காயாச்சு. சூடு ஆறும்போது இன்னும் கூட கொஞ்சம் திக்காகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கிங் சோடா நம்ம பஜ்ஜிலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சோடா 1 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது பொங்கி வழிஞ்சிடும். இது ஒயிட் வினிகர், இதுவும் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது தான். இது ஒரு 50 ml நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வினிகரை இந்த லிக்விடில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இந்த லிக்விடை வந்து நம்ம அப்படியே பாத்திரம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணதான் யூஸ் பண்ணிக்கலாம். அழுக்கு போகும், எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போகும். கேஸ் மேடை துடைச்சிக்கலாம், கேஸ் ஸ்டவ் துடைக்கலாம். எல்லா கிளீனிங் பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து நமக்கு நுரை வராது. நுரை வேணும் அப்படின்னா ஏதாவது பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் நம்ம ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கூட ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா சூடாக இருக்கு இல்லையா, நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில் அப்படி இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் இதில் வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டிஷ் வாஷிங் லிக்விட் பாட்டிலில் ஃபில் பண்ணியாச்சு. இந்த 2 பாட்டில் சேர்த்து கிட்டத்தட்ட 1.5 லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு வேஸ்டாகிற ஒரு எலுமிச்சம்பழத்தில் நல்லா வந்து ஒரு எக்கானமியாக ஒரு டிஷ் வாஷிங் லிக்விட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது யூஸ் பண்ணுறதுனால கைகளுக்கு எதுவும் பாதிப்பும் இருக்காது. அதே நேரம் ரொம்ப சிக்கனமாகவும் இருக்கும். வேஸ்டாகிற நல்லா காஞ்சி போன எலுமிச்சம்பழம், நம்ம ஜூஸ் புழிஞ்ச வெறும் தோல், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு டிஷ் வாஷிங் லிக்விட் ரெடி பண்ணிட்டோம். அந்த லிக்விடை யூஸ் பண்ணி எல்லா விதமான பாத்திரமும் நான் உங்களுக்கு தேய்ச்சும் காமிச்சிட்டேன். எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இது வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப எஃபெக்டிவ். கைகளுக்கும் ஒன்றும் பண்ணாது. என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியும் கூட. நல்ல லெமனோட ஒரு நேச்சுரல் ஃப்ளேவரில் இருக்குது, நேச்சுரல் கலர்லேயும் இருக்குது. நம்ம ரெகுலராக வந்து எலுமிச்சம்பழம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, புழிஞ்சி தோல் நம்மகிட்ட இருக்கும். அந்த தோலை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டே வாங்க. ஒரு 10 பழம் அந்த மாதிரி ஒரு 20 தோல் அப்படி நம்ம கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நம்ம அந்த லிக்விட் ரெடி பண்ணிட்டே இருக்கலாம். ஒன்ஸ் ரெடி பண்ண லிக்விட் வந்து இது கெட்டே போகாது, அது அப்படியே தான் இருக்கும். வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு ஈஸியான மெத்தடில் ஒரு டிஷ் வாஷிங் லிக்விட் எஃபெக்டிவாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.